ஜீவிதம். ஆடு ஜீவிதம் படம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மலையாள படம் பாத்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய், பிரமயுகம், பிரேமலோன்னு சொல்லி பல வெற்றி படங்கள வந்து குடுத்திருக்கு. சோ இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து பாத்தீங்கன்னா, படத்த பத்தி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ப்ரமோஷன வந்து கரெக்ட்டா கொண்டு வந்திருக்குன்னா இல்லன்னு தான் சொல்லணும். இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விசுவல் ட்ரீட் படம். படம் வந்து பாத்தீங்கன்னா, விசுவலுக்காக படம் பார்க்கலாம். படத்துடைய கதைக்காக வந்து என்னன்னா போட்டி விட்டுருக்காங்க. படத்தோட கதைய வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மலையாளி அ பணத்துக்காக வெளிநாடுல வேலைக்கு போறாரு. அங்க போற இடத்துல ஆடு மேய்க்கிறாரு, ஒட்டகம் மேய்க்கிறாரு. அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எப்படி எஸ்கேப் ஆயி வர்றாரு. இதுதான் கதை. இந்த கதை வந்து சொல்ல வேண்டியது இதுதான். ஆனா இத விட்டுட்டு கேமரா சூப்பரா எடுத்திருக்காங்க, விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங்ல இருந்து சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு பிருத்திவிராஜுடைய கண்டென்ட்ட ஃபுல்லாவே கோட்டையை விட்டுட்டாங்க. அதாவது பிருத்திவிராஜ் வந்து பாத்தீங்கன்னா, அவர் அழுகிறாருன்னா நான் அழுகணும். நான் ஆடியன்ஸ் வந்து என்னன்னா நான் அழுகணும். அங்க கோட்டையை விட்டுட்டோம். பிருத்திவிராஜ் அடிக்கிறான்னா எனக்கு வந்து கோபம் வரணும். அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு கோபம் வரல. அவர் வந்து போய் பாலைவனத்துல போய் அலையிறாரு, தேடுறாரு, தண்ணி தண்ணின்றாரு. எனக்கு தாகமே அடிக்கல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, மஜித்னு ஒரு டைரக்டர். சோ அவர் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஒரு ஷூவை பத்தி கதை. அது வந்து என்னன்னா ஆடியன்ஸ்க்கு அப்படியே கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து என்னன்னா விசுவல் ட்ரீட்டா வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க தவிர ஒரு படத்துக்கான விஷயமா வந்து கனெக்ட் பண்ணல. இந்த படம் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆனா இங்கதான் பிரச்சனை. அவருடைய இன்னொரு படம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். தான் பையன்கிட்ட வந்து அந்த நம்பர் சொல்லணும், இவர் தான்டா இனிமே ஹஸ்பண்ட், உன்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது இரண்டாவது கணவனை பார்த்து இவர் தான் ஹஸ்பண்ட், இவர்கிட்ட கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ஹஸ்பண்டும் இந்த பையனும் வந்து வேலைக்காக வந்து வெளியூர் போறாங்க, பாலைவனம் சைடு போறாங்க. சோ இப்படி போறப்ப வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து அந்த அப்பா கேரக்டர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு. பையன் வந்து இவனுக்கு பிடிக்காது, அப்பாவை பிடிக்காது. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு முட்டலாகி பையன் வந்து பாலைவனத்துக்கு போயிருவான். தவறுதலா அவரை தேடி அப்பாவை போவாரு. சோ அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அப்பாவும் பையனும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா மோதிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதாவது இவனுக்கு வந்து பையனுக்கு பிடிக்காது, அவர் சமாதானம் ஆகி போயிட்டே இருப்பாரு. இந்த இடத்துல வந்து அந்த மஜித் டைரக்டர் வந்து ரெண்டு விஷயத்த கரெக்டா வந்து கன்வே பண்ணிருப்பாரு. அப்பா பையனுக்குள்ள உறவு வந்து எப்படி வந்து சுமூகமா மாறுது, அத வந்து ஒரு பாலைவன பேக்ரவுண்ட்ல வந்து அந்த வெப்பத்தை அப்படியே நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும் சார். பையன் வந்து எனக்கு தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி தண்ணின்னுவான். இந்த படம் பாக்குறப்ப எனக்கு இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் பார்த்து 18 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தண்ணி என்ன இங்க ஃபுல்லா வந்து ஒரு ஒரு அப்படியே அந்த ஒரு ஃபீல் எனக்கு உடனே வருது. இந்த படம் வந்து என்னன்னா ஆடுஜீவன் படத்துல இதுதான் மிஸ்டேக். எனக்கு என்னன்னா முன்னாடிலாம் வந்து பிருத்திவிராஜ் படம் பார்த்தோம்னா சரி நம்ம பார்ப்போம், ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா போங்கு அப்படின்வாங்க, அதாவது ஏமாற்று வேலைன்னுவாங்க. அதுதான் இந்த படம். அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்து படம் முடிஞ்சு நான் வெளியில வர்றப்ப எனக்கு அந்த ஃபீல் வரலங்க. நான் வந்து ஒரு ஏமாற்றப்பட்டது போல ஒரு ஃபீல் இருந்துச்சு. தியேட்டர் காசு போச்சு, இன்டர்வல் டிஃபன் இது போச்சு, 2 வீலர் டோக்கன் போச்சு. அதுதான் சார். இந்த படத்தை பார்க்கல. நான் அழகி படத்தை நான் பார்த்துருக்கேன், காட்ஜில்லா படத்தை பார்த்துருக்கேன்.